அண்ணாமலை எடுத்திருக்கிற முடிவு திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு அவர் வெளியிட்டாரே அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் வருத்தப்படுறத பார்க்க முடியுது. அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு ஒருவேளை இந்த நியூஸை தெரியாமல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக நான் சொல்லிடுறேன். அண்ணாமலையே சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக சிங்காநல்லூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட சில தொகுதிகளுக்கு பாஜக மேலிடம் நியமித்திருந்தது. தேர்தல் பொறுப்பாளர்னா அந்த தொகுதியில் தேர்தல் வேலைகளை செய்வதற்கான பொறுப்பாளர்கள். இப்படி எல்லா தொகுதிகளுக்கும் பாஜகவிலிருந்து பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற முன்னணி தலைவர்கள் எல்லாம் இதுபோல் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்ணாமலை ஏன் இன்னைக்கு பேசுபொருளாக மாறி இருக்காருன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல மத்திய பட்ஜெட் பத்தி, அதுல என்னென்ன சாதகமான அம்சங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு, எதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி விரிவான ஒரு ப்ரெஸ் மீட் தான். அண்ணாமலை எப்பவுமே இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் 20 நிமிஷம் 30 நிமிஷம்னா கூட தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட் இது. இந்த ப்ரெஸ் மீட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவருடைய ஆதரவாளர்களுக்கு கடைசியில் பார்த்தா திடீர்னு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு சீரியஸான விஷயமா இருந்தாலும், சோஷியல் மீடியாவில் அண்ணாமலையை எதிர்க்கக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சார் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ கிராண்ட் மீ 2 days லீவ் அப்படின்னு லீவ் லெட்டர் எழுதியிருப்போம் நம்ம எல்லாரும் ஸ்கூலில் படிக்கும் போது. அதே மாதிரி அண்ணாமலை இந்த நேரத்தில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற நேரத்தில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் கேட்டிருக்காரு பாருங்க. இவரை எப்படி சீரியஸான பொலிட்டீஷியனாக எடுத்துக்க முடியும்னு அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் பேசுகிறாங்க. அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவருக்கு அந்த உரிமை இருக்குது, அவர் எதிர்பார்க்குற அரசியல் அப்படிங்கிறது வேற, இன்னைக்கு அவருக்கு பிடிக்காத ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் அவருக்கு அதில் கலந்துக்கிறதுல விருப்பம் இருக்காது, அதனால் அப்படி சொல்லியிருக்கலான்ற கருத்துக்களையும் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளராக தான் இருக்க போவதில்லை, இதை பற்றி நான் நயினார் நாகேந்திரனிடம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னார். சரி, தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படின்ற கேள்வியும் செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதுக்கும் அவர் ஒரு மழுப்பலான பதிலை தான் கொடுத்திருந்தார். போட்டிடுவேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை தலைமை சொன்னால் போட்டிடுவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன பதிலை வச்சு பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட போவதில்லையோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. அண்ணாமலை போட்டியிடலைன்னா என்ன, எலெக்ஷனை நிறுத்திடுவாங்களா, பிஜேபி தேர்தலை சந்திக்காதா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலையோட ரோல் இந்த தமிழ்நாடு பிஜேபியில் அவருடைய வருகைக்கு பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு அனாலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, அண்ணாமலை ஒரு யங்ஸ்டராக இருக்காரு, ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட. இப்போ விஜய்க்கு சொல்கிறாங்க இல்லையா, 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு, கெரியரோட உச்சத்திலிருந்து வராருன்னு விஜய்க்கு ஒரு பிராண்டிங் இருக்கு பாருங்க. அதே மாதிரி அண்ணாமலை வந்தப்ப அவருக்கு சொல்லப்பட்டது இதுதான். அவர் படித்தவர், இளைஞர், ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவர் நேர்மையாக அரசியல் பணிகளில் ஈடுபடுவார்ன்ற ஒரு அடையாளத்தோடு வந்தவர். அண்ணாமலை வந்த பிறகும் திமுக எதிர்ப்பு அரசியலை மிக தீவிரமாக அவர் கையில் எடுத்தார். பாஜகவின் மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்தே பிரதானமான ஒரு அரசியல் கட்சி போன்ற ஒரு தோற்றம் பிஜேபிக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணாமலை. அண்ணாமலை பேசிய அரசியலில் விமர்சனங்கள் இருக்கும், அண்ணாமலை சொன்ன தகவல்கள், இல்லை அவர் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர் தொடர்ந்து அதை செஞ்சாரா, இல்லை அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரான்னு நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. அதே நேரத்தில் அண்ணாமலை அவருடைய செய்தியாளர் சந்திப்புகள் மூலமாக மேடைகளில் அவர் பேசின பேச்சு இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஆதரவை அண்ணாமலைக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது பாஜகவுக்கும் பெரிய பூஸ்டாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்றது ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டாக தான் இதுவரை இருந்திருக்கு. பாஜகவை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் தமிழ்நாடு முதன்மையானதாக இருக்கும். இங்கே இருக்கிற வாக்காளர்கள் இன்னும் பாஜகவை ஏற்றுக்காத ஒரு மைண்ட் செட்டு தான் தேர்தல் முடிவுகள் மூலமாக நமக்கு தெரியுது. அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் நோட்டாவோட பிஜேபி போட்டி போடும், இது நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் பிஜேபி மேலே வைக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்ணாமலை ஒரு சின்ன வைப்ரேஷனை தமிழ்நாடு பிஜேபிக்கு ஏற்படுத்தினார். அவருக்குன்னு ஒரு ஆதரவு தளம் உருவாச்சு. சில பேர் அவரே உருவாக்கிக்கிட்டாரு, அண்ணாமலைக்குன்ற ஒரு ஆர்மி தானாக உருவாகலை, அவராக உருவாக்குனதுன்னு இப்படி கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அண்ணாமலை அவர் தலைவரானதிலிருந்து இப்போது வரை ஒரு பேசு பொருளாக இருக்கார். பிஜேபி தொண்டர்கள் மத்தியில், அவங்க ஸ்டைலில் சொல்லணும்னா பிஜேபி காரியகர்த்தாக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க நம்புகிறாங்க. பிரதமர் மோடி வரும்போதும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போதும் சரி, மேடைகளில் அண்ணாமலை ஏறும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு, இந்த உற்சாகம், இதையெல்லாம் வச்சு அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது, சொல்லப்படுது. இப்போ இந்த தேர்தலில் அவர் போட்டியிடலை அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, முதல்ல என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது
அதிமுக பாஜக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிட்டாங்க. சமீபத்தில் பாமக, அமமுக போன்ற கட்சிகள் இணைந்திருக்கிறது. இப்போ இதில் டிடிவி தினகரன் ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட போகிறதில்லைன்னு சொல்லிட்டார். அன்புமணி ராமதாஸ் தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவர் மறுபடியும் ராஜ்யசபா எம்பி ஆகி டெல்லி அரசியலில் ஈடுபட போகிறாரா, அல்லது இந்த தேர்தலில் போட்டியிடாமல் எல்லா தொகுதிகளையும் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருக்க போகிறாரான்ற கேள்வி இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய முடிவு, தேர்தல் பொறுப்பாளராகவே அவர் இருக்க போவதில்லைன்னா அப்போது வேட்பாளராக அவர் போட்டியிட விரும்புவாரா? அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தொடர்ந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, 2026 பிஜேபி தனியாக தான் போட்டியிடும், இல்லை பிஜேபி தலைமையில் ஒரு அணி போட்டியிடும், அந்த அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலையும் தன்னை அப்படி தான் பொசிஷன் பண்ணிக்கிட்டே வந்தார். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலையொட்டி பிஜேபி அவங்களோட வியூகத்தை மாற்றும் போது தலைவரையும் மாற்றினாங்க. அண்ணாமலை தலைவர் பதவி, அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த வந்த டேர்மில் நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அண்ணாமலை மறுபடியும் ரீஎலெக்ட் பண்ணப்படலை. அப்படி இருக்கும்போது அந்த டிசிஷன் எடுத்த நாள்லேருந்தே அண்ணாமலை அவருடைய அரசியல் செயல்பாடுகளில் அப்பப்போ ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் கையில் எடுக்கிறார். வித்தியாசமாக அப்படின்னா அமைதி காக்கிறது. அவர் இந்த போட்டியில் கலந்துக்க வேணாம்னு நினைக்கிற மாதிரியும், நான் ஊருக்கு போய் ஆடு மாடோட கிராமத்தில் நிம்மதியாக இருப்பேன், இந்த அரசியல்லாம் எதுக்குன்னு சொல்கிற மாதிரி அவர் அடிக்கடி பேசுவார். சில நேரங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாலலாம் அவர் தனி கட்சி தொடங்க போவதா சில பேர் பேசுவாங்க. பட் அண்ணாமலை அதற்கான பதில்களை இதுவரைக்கும் சொன்னதில்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் அவர் இப்போதைக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இது என்டிஏ கூட்டணிக்கு நிச்சயமாக ஒரு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு கேம்பெயினாக மாறும் இல்லையா? பாருங்கள், என்டிஏ கூட்டணி மேலே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே நம்பிக்கை இல்லை, அதனால தான் உஷாராக தேர்தலில் நின்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சு எலெக்ஷனில் போட்டியிடலைன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை அவர் அரசியலுக்கு 2 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 2021 அசம்பிளி எலெக்ஷன், 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த 2 தேர்தல்களிலும் அவரால் வெற்றி பெற முடியலை. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக வேட்பாளரை விட அதிகமான வாக்குகள் வாங்கி கோவையில் 2வது இடம் பிடித்தார். இப்படியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு அவருக்கு இருக்கு. பட் இந்த முடிவை, ஒருவேளை அவர் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாருன்னா அவரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு அது எப்படி இருக்குன்ற கேள்வியும் வருது. அது ஒரு பெரிய செட்பேக்காக கூட அமையலாம். ஒரு வளர்ந்து வரக்கூடிய அரசியல்வாதிங்கிற அடையாளத்தோடு வரும்போது, பொதுவாக இப்போ சில விஷயங்களை பேசும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் இல்லை இன்னொரு 5 வருஷம் கழித்து அரசியல் களம் அப்படிங்கிறது திமுகவில் உதயநிதி ஸ்டாலின், அதே போல் தாவேகா தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பிஜேபியினுடைய அண்ணாமலை, இவர்களுக்குள்ள தான் போட்டி இருக்க போது இவர்களெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுவாங்க. அப்போது அண்ணாமலை தேர்தல் காலத்திலிருந்தே ஒதுங்கி நிற்கிறார் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் த்ரூ அவுட் த இயர் விளையாடிட்டு கரெக்டாக வேர்ல்டு கப் மேட்ச் வரும்போது நான் விளையாடல, நான் இந்த போட்டியிலிருந்து விலகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கணும், நான் ஒரு சிஎம் மெட்டீரியலாக இருக்கணும், நான் போயிட்டு இன்னொருத்தருக்கு கேம்பெயின் பண்ணால் என்னோட இமேஜ் பாதிக்கப்படும்னு அண்ணாமலை இந்த முடிவு எடுக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை குறித்து மிக கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்தவர் அண்ணாமலை. செல்வி ஜெயலலிதாவை அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தாயாரும் சரி, இல்லை என்னுடைய மனைவியும் சரி, அவங்களே தைரியசாலிகள் தான், அவங்களோட வேற யார் பெரிய தைரியசாலி அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டில் கேட்டது, இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வச்சுட்டு நான் எப்பவும் எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு அவர் பேசிட்டு கடைசியில் கூட்டணி குறித்து பாஜகவின் தேசிய தலைமை எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்ததுனால இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கான்ற பல கேள்விகள் வருது. எது எப்படியோ அண்ணாமலை நிச்சயமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பேசு பொருளாக இருப்பார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அவர் எடுக்கிற முடிவுகளை பார்த்தா இந்த தேர்தல் களத்தில், இந்த ரேஸில் அண்ணாமலை இருப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான் வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் அண்ணாமலையோட ஃபாலோவராக இருந்தீங்க அப்படின்னா அண்ணாமலை எடுத்துக்கக்கூடிய முடிவு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.